நம்ம சேனல்ல ஸ்டார்டருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஆர்ம்ஸ் அதிகமா போகுது. அத வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது என்னடான்னா, நம்ம ஸ்டார்டர விட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளு நிக்க மாட்டேங்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ம்ஸும் வோல்டேஜும் விழுந்துருது. ஸோ இதே பிரச்சனை நான் பண்ற இதே பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்து முடியறதுக்குள்ள அந்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, சரி பண்ணிடலாம். ஸோ அது என்ன பிரச்சனை? அது எதனால வருது? அப்படின்ட்டு ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக விட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஆகாது. ஸோ அது சடனா போயிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்துரும். ஸோ இந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். நான் வந்து கையை வந்து கிட்ட எடுத்துன்னு போய் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியும். நான் கையை கிட்ட வைக்கல. நான் ரொம்ப தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது. ஏன்னா உள்ள வந்து பெரிய பெரிய கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தாறுமாறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கண்டக்டர் பாக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் வந்து பழைய ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்து போச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நானா பண்ணலை. ஸோ மெக்கானிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சு தான் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். பட் எனக்கு அது டெப்த்தாக வந்து தெரியல. ஸோ அதனால் நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்களை வச்சு தான் வந்து கற்றுக்கணும். ஸோ அவர் வந்தார், கண்டக்டர் பாக்ஸ் வந்து பிரிச்சாரு. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் புது ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு நான் போய் கேட்டேன், கிடைக்கல. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பின்ல வர ஸ்ப்ரிங் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டார். ஸோ நல்லா பொறுமையாக நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 2 நெட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நெட்டு இன்னாண்ட நெட்டு இந்த 2 நெட்டு 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ இது சென்ட்ரல் இருக்க அந்த பிளேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பண்ணுது. ஸோ அந்த பிளேட் வந்து ஜாயிண்ட்லேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அந்த ப்ரெஷருக்கு தான் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ 2 ஸ்ப்ரிங்கையும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம். ஸோ இந்த லைன் வந்து இங்கேருந்து லைன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து லைன் போகும். ஸோ இப்படி போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். ஸோ மோஸ்ட்லி ஸ்டார்டரில் வர பிரச்சனைகளில் வந்து இது ஒரு மெயினான பிரச்சனை. ஏன்னா உள்ள இருக்க ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து எங்களுக்கு கொடுக்கல. இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க போல். கொஞ்ச நாள் தான், ஒரு 4 மந்த் 5 மந்த் தான் ஓடி இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஸ்ப்ரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அதில் பிரச்சனை வரதுக்கு ஸ்டார்டரில் வாய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த முள் உடனே கீழே விழுது அப்படின்னா அதுக்கு பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னா அந்த கண்டக்டரில் லைன் வந்து பார்த்தீங்கன்னா போல. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு வந்து கட் ஆயிருச்சு. அந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆனதுனால அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ப்ரெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இப்போ ப்ரெஸ் பண்ணி காமிப்பாரு பாருங்க. ஸோ அழுத்தி அழுத்தி எடுத்துருப்பாரு. ஸோ நல்ல ஒரு கண்டக்ஷன் ஏற்பட்டால் மட்டும்தான் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆம்பு வோல்ட் ரெண்டும் சடனாக நிற்கவே மாட்டுது, கீழே விழுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கண்டக்டர் பாக்ஸ் உள்ள இருக்க அந்த ஸ்ப்ரிங்கு. அது நல்லா டென்ஷனாக பிடிச்சாதான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் அழுத்தின்னு இருக்கும். அப்படி அழுத்தினா தான் லைன் வந்து கீழே இருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்து சரி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போடுவார், போட்டு முடிச்சிடுவார். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பிரச்சனை, அதாவது இந்த பிரச்சனை வருதுன்னா அதுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். 100% இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். ஸோ இதை ரெடி பண்ணிட்ட பிறகு ஸ்டார்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த வீடியோவை 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்டார்டர் வந்து விட்டோன்னே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் விஷயம் தொடர்ந்து பார்க்கலாம்.